மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு தீர்வை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது பிரசவத்துக்கு பின் உடல் எடை குறைப்பதற்கு நம்ம நிறைய முயற்சிகளை எடுப்போம். என்னதான் செஞ்சாலும் ஒரு 4 to 5 கேஜிஸ் ரெடியூஸ் ஆனா அதுக்கப்புறம் வெயிட் ரெடியூஸ் ஆகவே இல்லைன்ட்டு நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தொப்பை ஆஃப்டர் டெலிவரி நமக்கு என்ன ஆகுதுன்னா, அடி வயிற்றுல சதைகள் வந்து அதிகமா இருக்கு. தொடை பகுதியில சதை அதிகமா இருக்கு. பேக்ல வந்து நம்ம பார்க்கும்போது, முன்னாடி இருந்தத விட எனக்கு பேக்ல மசில்ஸ் ரொம்ப பெருசான மாதிரி ஃபீல் பண்றேன். ட்ரெஸ் எதுவும் போட முடியல. டைட்டா இருக்கு. இந்த மாரி நெறைய அசௌகரியங்கள நம்ம டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு என்ன பண்ணலாம்? எந்த இடத்தில் நம்ம தவறு செய்றோம்ன்றத இந்த பதிவுல பார்க்கலாம். ஆ பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்கள் ஒரு சிலருக்கும் வந்து பார்த்தோம்னா, அ நடு பகுதியில வந்து தொப்பை இருக்கும். சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். தொப்பை பெருசா இருக்கிறதுனால முதுகு வலியும் எனக்கு ஏற்படுது. இத எப்படி குறைக்கிறது? வயிறு வந்து கல்லு மாரி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்வாங்க. இன்னும் ஒரு சிலர் வயிறு தொட்டு பார்த்தா ரொம்ப லூஸா தளதளன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2க்குமே எந்த மாதிரியான உணவுகள நம்ம ஃபாலோ பண்ணலாம்? என்னென்ன வாழ்வியல் மாற்றங்கள் அது ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணலான்றதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக நம்ம உடல் எடை அதிகரிக்க தான் நெறைய காரணங்கள் இருக்கும். அதுல முக்கியமா பெண்களை பொறுத்தவரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலோ, முக்கியமா ஹார்மோன் இம்பேலன்ஸ் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஹைப்போதைராய்டிசம் இல்ல ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். நைட்ல சரியான அளவு நமக்கு தூக்கம் இல்லன்னா, வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி அதிகமான டிப்ரஷன்ல இருக்கும். ரொம்ப லோன்லியா இருக்கிறது, ரொம்ப ஆங்ஸைட்டி ஃபியர் நெறைய பேருக்கு இருக்கும். ஏதாவது ஒரு ரீசன்னால நான் நார்மலா இருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு ரீசன் இல்ல அது சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நான் கேட்கிறேன்னும் போது, நமக்கு அதிகமான டிப்ரஷன், ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்டின்ட்டு சொல்வோம். இந்த மாரி கன்டினியூஸா நம்ம வந்து குரானிக் டிப்ரஷன்ல இருக்கும்போது, தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது, அப்படியே வெயிட் வந்து கெயின் ஆயிட்டே வருது. சிலர் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பொதுவான ஒரு தாட் என்னன்னா, நான் இந்த ஃபுட்ல இது சாப்பிடுறேன், இந்த மெடிசின் எடுக்கிறேன். ஆனா, இத எடுக்கும்போதே எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிடணும்னு நெனைப்போம். என்னதான் நம்ம ஃபுட் டயட் இருந்தாலும், மெடிசின் எடுத்தாலும், பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாம இந்த ஃபுட்டோ, டயட்டோ, மெடிசின்ஸோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, நிச்சயம் உடல் எடை குறைய வாய்ப்பே கிடையாது. அந்த வகையில இப்ப சரி, அப்படி என்ன நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னா, சின்ன சின்ன குறிப்புகள் தான். என்ன காலையில ரெகுலரா நம்ம வந்து ஒரு 30லிருந்து 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். இல்ல எனக்கு நடைப்பயிற்சிலாம் எனக்கு வந்து முடியாது. வேற என்ன நான் பண்ணலாம்? காலையில எனக்கு இந்த மாதிரி முடியலன்னா, சின்ன சின்ன வீட்டு வேலைகள நம்மளே ஓனா செய்யணும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன்னா, துணியெல்லாம் நீங்க வாஷ் பண்றீங்கன்னா, கீழ பெண்கள பொறுத்தவரைக்கும் கீழ உட்கார்ந்து நல்லா கிளாத் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளோர் கிளீன் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா, மாப் போடுறதுக்கு பதிலா உட்கார்ந்து இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம தாத்தா, பாட்டிலாம் வீடு வந்து மொழுகி விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உட்கார்ந்து நம்ம தரைய நல்லா கிளீன் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம வீட்ல பண்ணும்பொழுது, இப்போ லிஃப்ட் யூஸ் பண்ணாம ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, பக்கத்துல எங்கனா ஒரு கடைக்கு போறோம்னா, வாக் பை வாக் நம்ம போயிட்டு வர்றது. இந்த மாதிரியான நம்ம உடலுக்கு ஆக்டிவிட்டீஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ இன்கிரீஸ் பண்ண நமக்கே தெரியாம வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, யோகா பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஆர்கனும் ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி யோகா பயிற்சிகள தேர்ந்தெடுத்து நம்ம செய்யணும். ஸோ யோகா பயிற்சிகளோடு அதற்கான உடற்பயிற்சியும் சேர்த்து நம்ம செய்யும்போது தான் உடல் எடை வேகமாக குறையும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்தது நம்ம எடுக்கக்கூடிய டயட். என்னென்ன ஃபுட் எடுக்கிறேன்னா, ஆ ஃபுட் ஒவ்வொரு வேளைக்கும் என்னென்ன எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதிகமா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது எந்தெந்த மாதிரியான உணவுகள்னா அதையும் நான் சொல்றேன். இப்போ அதிகமா மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் நெறைய இருக்கிற ஃபுட்ஸ். காலையிலயும் நம்ம இட்லி, தோசை சாப்பிடுவோம். மதியம் ரைஸ். அகைன் நைட் வந்து இட்லி, தோசை சாப்பிடுறோம்னா, அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமா மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள ஃபர்ஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். அ உணவு முறைகள்ல நார்ச்சத்து அதிகமா எடுத்துக்கணும். நார்ச்சத்துனா வெஜிடபிள்ஸ். ஸோ கீரைகள் தினமும் ஏதாவது ஒரு கீரை வகை நம்ம உணவுல இருக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கணும். முழு தானியங்கள நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். அன்பாலிஷ்டு அதாவது பட்டை தீட்டப்படாத சிறுதானியங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சிறுதானியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த திணை, சாமை, குதிரைவாலி இதோட முக்கியமாக கேழ்வரகு, கம்பு, வெள்ளை சோளம். இது 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா, இந்த வெள்ளை சோளம் அ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்ப வேகமாக கரைத்து வெளியேற்றும். வெள்ளை சோளத்துல நெறைய நம்ம வந்து அடை மாதிரியோ, இல்ல பணியாரம் மாதிரியோ, இல்ல கஞ்சி ஹெல்த் மிக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி நெறைய டெய்லி ஏதாவது ஒரு வகையில இந்த வெள்ளை சோளத்த நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது, அதிகப்படியான நார்ச்சத்து மட்டும் இல்லாம,
இது கலோரிஸ் அதிகமா இருக்கும். உடலுக்கு தேவையான கால்சியம் இதுல அதிகமாக இருக்கு. ஸோ இத நம்ம வெள்ளை சோளத்த அதிகமா நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டே வரும்பொழுது, உடலில் நம்ம எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த கொழுப்புக்கள் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம் பார்லி. பார்லிக்கும் வந்து பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணமாவே இருக்கும். சிறுநீர் வந்து சரியா போகலன்னு சொல்லுவாங்க. யூரின் அவுட்புட் எனக்கு கம்மியா இருக்குன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னா, நமக்கு முக்கியமானது இந்த பார்லி. பார்லியுமே நம்ம கஞ்சி மாரி எடுக்கலாம். இல்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த பார்லிய நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி இந்த பார்லிய நான் எப்படி எடுத்துக்கலாம்? நைட்டே தண்ணீல ஊற வச்சுட்டு, கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த பார்லி கஞ்சிய நான் எப்படி நெறைய பேர் கேட்பாங்க, ஓட்ஸ் நான் எடுத்துக்கலாமா? அப்படின்னு. ஓட்ஸை விட 100 மடங்கு சிறந்தது நம்ம பார்லின்னு சொல்லலாம். இந்த பார்லி இரவு நேரத்திலே நம்ம தண்ணீல நல்லா ஊற வச்சுட்டு, இத கஞ்சி நான் எப்படி ரெடி பண்ணலாம்? இது கூட பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், உப்பு, கொஞ்சமா பெருங்காயம். இத சேர்த்து பார்லி கஞ்சிய நம்ம ரெடி பண்ணி, காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா குடிக்கணும். காலையில ஒர்க் அவுட்ஸ் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இந்த பார்லி கஞ்சிய நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவுகள நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்பொழுது தான் அதிகப்படியான கலோரிஸ் நம்ம பாடியில இருந்து கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் உணவு அப்படின்னு சொல்றது ஒரு 8 மணிக்குள்ள 8ல இருந்து மேக்ஸிமம் 8:30 இந்த டைம்ல நம்ம நைட் டின்னரை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நிறைய பேர் நான் கிரீன் டீ குடிக்கலாமா? இல்ல வேற கருப்பட்டி காஃபி குடிக்கலாமா? இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. நம்ம காலையில எது குடிச்சாலும் அதுல கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஜென்ரலா வெயிட் லாஸ் பண்ணணும்னா, நான் சொல்ற இந்த மூலிகைகளை வச்சு நம்ம டீ மாதிரி வீட்ல ரெடி பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். இதுல பேசிக்கா என்னென்ன சேருதுன்னா, நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி செஞ்ச கருப்பட்டி காஃபியே தான். அதுல சில மூலிகைகள் நான் சொல்றதும் நம்ம எக்ஸஸா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மெயினா இதுல வந்து தனியா விதைகள், கொத்தமல்லி விதைகள நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். இது கூட வேற என்ன இப்போ வந்து 100 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் எடுக்கிறோம்னா, மத்த மூலிகைகள் எல்லாமே ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்தா போதும். என்னென்ன மூலிகைன்னா கொஞ்சம் சுக்கு, மிளகு, சீரகம் இதோட நம்ம கொஞ்சமா கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இதுவே போதுமானது. இல்ல இன்னும் கொஞ்சம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். எனக்கு வந்து பாடி ஹீட் ரொம்ப ஹீட்டா இருக்கிறவங்க, இது கருஞ்சீரகத்த கூட அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல நான் எனக்கு பாடி ஹீட்லாம் கிடையாது. கொஞ்சம் அடிக்கடி கோல்டு வர மாரி ஃபீல் பண்றேன்றவங்களும் கருஞ்சீரகத்த சேர்த்துக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா, இது கூட சதக்குப்பைன்னு சொல்ற மூலிகை இருக்கு. எக்ஸஸா பெண்களுக்கு அதிகமா ப்ளீட் ஆகுது. எனக்கு வந்து பாடியில ரொம்ப ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்றவங்களும் சதக்குப்பையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு. இந்த மூலிகைகள் எல்லாமே 20 கிராம் எடுத்து லைட்டா ஃப்ரை பண்ணி டீ பவுடர் மாதிரி 1, 2 மிக்ஸியில போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா, இதையே டெய்லி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் தேன், எலுமிச்சை சாறு ஒரு 4 to 5 டிராப்ஸ் ஆட் பண்ணி காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல குடிச்சோம்னா, நிச்சயமா நம்ம உடல்ல எவ்வளவு கொழுப்பு இருந்தாலும் கரைய ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கு, ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல் குறையல, ஹார்ட்ல நிறைய பிளாக் இருக்குன்றவங்க இந்த குறிப்புகள் நான் சொன்னதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உடல் எடை குறையும். அதே மாதிரி தொப்பை இருக்கு, இதனால எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். நிறைய ஆண்கள் நம்ம சொல்லுவோம், டிராவல் பண்ணும்போது எனக்கு முன்னாடி வயிறு இருக்கிறதுனாலே பேக் பெயின் வருதுன்னு சொல்லுவாங்க. இதற்கு இந்த மாதிரி நான் சொன்ன எளிய உடற்பயிற்சிகள், யோகாவோடு உணவு முறைகளிலும் இந்த மாற்றம் கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக உடல் எடை குறையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.